இந்த தீபிகா பண்ண செயல்னால, இப்ப ஐஸ்வர்யா இப்படி ஒரு நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப, ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. தீபிகா கன்னத்துல தீபன் பளார்ன்னு ஒரு அற விட போறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்க தான் செய்ய போறோம். இந்த விஷயத்த நீங்க எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. தீபிகா இப்பவாச்சும் திருந்துறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரி தான் ஸ்டோரி லைன கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில ரொம்பவே பதறி போறாங்க. அவங்க மாமாவுமே பதறி தான் போறாங்க. ஏன்னா ஃபிட்ஸ் வந்துடுச்சு அப்படிங்கிறதுல எப்படியாச்சும் குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க மாமா, தீபிகா 2 பேருமே இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. குழந்தைக்கு நல்ல விதமா ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. டாக்டருமே அந்த குழந்தை ஏதோ ஒரு மன வருத்தத்தில இருந்திருக்கிறாங்க. நீங்க எதுவும் திட்டுனீங்களா? இல்ல எதையாவது நினைச்சு குழந்தை ரொம்பவே ஃபீல் பண்ணாங்களா? அவங்களுக்கு ஏதோ டிப்ரஷன் இருக்கிற மாரி தெரியுது அப்படிங்கிற மாரி தான் டாக்டர் சொல்றாங்க. ஆனா இந்த தீபிகா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இப்போ தீபிகாவுக்கு ஒரு வேலை இருக்குது. கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி தனியா பார்த்துப்பேன். நான் வேணா தீபன வர சொல்லவா? அப்படின்னு சொல்லி அவங்க மாமா கேட்கவுமே இந்த தீபிகா பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏன் தீபன கூப்பிடுறதிலே குறியா இருந்துட்டு இருக்கிறீங்க? நானே அவர விலக்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்துட்டு இருக்கிறேன். உங்களால பார்க்க முடிஞ்சா பாருங்க. இல்லன்னா நர்ஸ வச்சு பாருங்க அப்படிங்கிற மாரி கோவமா சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தீபனுக்கு தெரிஞ்சு அவர் என்கிட்ட சத்தம் போடுவாரு அப்படிங்கிற மாரி அவங்க மாமா சொல்லிட்டு இருக்கிறப்ப, நீங்க எனக்கு மாமாவா? இல்ல அவருக்கு மாமாவா? அப்படிங்கிற மாரி இப்ப தீபிகா கோபத்த காமிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நிச்சயமா இந்த விஷயம் தீபனுக்கு தெரிய வரும். தெரிய வந்துனா அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இது எல்லாத்துக்குமே இந்த தீபிகா தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே விஜய் மூலமா தீபனுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதால, நம்ம குழந்தை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி இப்ப தீபிகாவோட கன்னத்துல பலார்ன்னு அடிக்க போறாங்க. இந்த விஷயத்த கேட்டு தீபிகாவுமே ரொம்பவே ஷாக்காக தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி செஞ்ச இந்த விஷயம் இப்ப தீபன், ஐஸ்வர்யா வரைக்குமே தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அவமானம் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். இருந்தாலுமே அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க மேல நியாயம் இருக்கிற மாரி, அவங்க தீபன் கிட்ட ஆர்க்யூ பண்ண தான் செய்ய போறாங்க. இந்த இடத்துல தீபன் ஒரு அதிரடியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் ரசிகர்களோட விருப்பம். குழந்தைய நீ நல்லா வளர்த்துக்க மாட்ட அப்படின்னு சொல்லி தீபன் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டோரி நல்லா இருக்கும். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.